வணக்கம் எல்லாருக்கும். மார்னிங் எந்திரிச்சதுமே சுறுசுறுப்பா, பிரிஸ்கா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோல நான் குடுத்திருக்கக்கூடிய யோகா மார்னிங் யோகா சீக்வென்ஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா காலையில எந்திரிச்சதுமே அடுத்த வேலைய பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும், ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இது ஃபாலோ அலாங் வீடியோ. இந்த வீடியோல என் கூட சேர்ந்து நீங்க பண்ணும்போது இன்னும் ரிசல்ட் கிடைக்கும். நீங்க வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்றது வேற. வீடியோலயே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருப்பேன். இன்ஸ்ட்ரக்ஷன ஃபாலோ பண்ணிட்டு பண்ணும்போது, உங்களுக்கு அதில கிடைக்கக்கூடிய ரிசல்ட் நல்லாருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் யோகா ஆசனா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கலாம். சிம்பிளான வார்ம் அப் தான். கை இங்க வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நெக் ரொட்டேட் பண்ணணும். மெதுவா உங்க தலைய கீழ பார்த்த மாரி வச்சுட்டு, அப்படியே ஸ்லோவா ரொட்டேட் பண்ணுங்க. ஒரு 3 ரவுண்ட்ஸ் பண்ணா போதும். 2, 3. ஆப்போசிட் பண்ணலாம். 1, 2, 3. நெக்ஸ்ட் உங்களுடைய ஷோல்டருக்கான வார்ம் அப். மெதுவா உங்க ஷோல்டர இந்த பொசிஷன்ல ரொட்டேட் பண்ணணும். ஆப்போசிட்ல பண்ணலாம். எல்லாமே ஒரு 5 கவுண்ட்ஸ் பண்ணீங்கன்னா போதும். 2, 3, 4, 5. தென் கை இங்க வச்சுக்கோங்க. மெதுவா 5 ரவுண்ட்ஸ். 1, 2, 3, 4, 5. ஆப்போசிட்ல 1, 2, 3, 4, 5. கைய ஹிப்ல வச்சுக்கோங்க. இடுப்புல வச்சுட்டு ஹிப் ரொட்டேட். மெதுவா 1, 2, 3, 4, 5. மாத்தி சுத்தணும். 1, 2, 3, 4, 5. ஓகே. இப்போ டைரக்ட்டா நீல் டவுன் பொசிஷன். மெதுவா இப்படி நீல் டவுன் போட்டுக்கோங்க. இந்த பொசிஷன்ல நீல் டவுன் போட்டுட்டு, உங்களுடைய 2 கையும் உங்களுடைய கால் முட்டிக்கு நேரா வைக்கணும். இடது காலுக்கு நேரா இடது கையும், வலது காலுக்கு நேரா வலது கையும் வச்சுக்கோங்க. மெதுவா என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த முதுகு இந்த பொசிஷன பெண்ட் பண்ணணும். பார்த்துக்கோங்க. நீங்களும் அப்படியே கூட சேர்ந்து பண்ணலாம். 1, நல்லா முதுக இந்த அளவுக்கு வளைக்கணும். அதாவது உங்களுடைய முதுகு வந்து நல்லா குழி ஷேப்புக்கு நல்லா நல்லா இறக்கணும் முதுக. அடுத்து செகண்ட் கவுண்ட்டுக்கு மெதுவா அதே முதுக நல்லா மேடு மாரி மேல கொண்டு வரும். இப்படி நீங்க பண்ணும்போது கூடவே பிரீத் ஃபாலோ பண்ணும். மேல வரும்போது தலை மேல பார்க்கும்போது மூச்சை இழுக்கணும். 1, தலை கீழ போகும்போது மூச்ச விடணும். 2, 1, மூச்ச இழுத்துட்டே மேல 2, மூச்ச விட்டுட்டே கீழ. ஸோ இப்போ வார்ம் அப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்க காலையில எந்திரிச்சதுமே ஒவ்வொரு நாளும் சுறுசுறுப்பா இருக்கணும், நல்ல பிரிஸ்கா இருக்கணும், அந்த நாள் ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் அப்படின்னா, இந்த ஃப்ளோவ நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா, சூரிய நமஸ்காரம். யோகால இருக்கக்கூடிய சூரிய நமஸ்காரம். இத பிரீத் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். இன்னும் ஒரு 2 ரவுண்ட்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல்ல சூரிய நமஸ்காரத்துக்குன்னு ஒரு வீடியோ ஸ்பெசிஃபிக்கா
போட்டிருக்கோம். அதை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு கூட அடுத்து இந்த ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். கால் அதே மாதிரி சேர்த்துக்கலாம். மெதுவாக உங்கள் கையை மேலே கொண்டு வாங்க. இந்த பொசிஷன் கொண்டு வந்துடுறோம். நீங்கள் மூச்சை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. 1 மூச்சை இழுத்துட்டே பேக்கில் 2 மூச்சை விட்டுட்டே 3 மூச்சை இழுத்துட்டே 4 மூச்சை விட்டுட்டே 5 6 மூச்சை இழுத்துட்டே 7 மூச்சை விட்டுட்டே 8 மூச்சை இழுத்துட்டே 9 மூச்சை விட்டுட்டே 10 மூச்சை இழுத்துட்டே 11 மூச்சை விட்டுட்டே 12. ஒரு சில ஆசனாஸ், நம்ம பாடியை பிரிஸ்க் ஆக்கக்கூடிய ஒரு சில ஆசனாஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ கையை மெதுவாகி மேலே கொண்டு போய்க்கோங்க. மூச்சை நல்லா இழுக்கணும். மூச்சை ரிலீஸ் பண்ணிட்டே முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஃபார்வேர்டில் முன்னாடி குமிஞ்சு உங்களுடைய காலுக்கு முன்னாடி கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு மெதுவாக ஒரு காலை பின்னாடி எடுத்து வைக்கிறோம். 1 அப்புறம் இன்னொரு காலையும் பின்னாடி எடுத்து வைக்கிறோம். நல்ல பாடியை எந்த அளவுக்கு பின்னாடி கொண்டு போக முடியுமோ கொண்டு போகலாம். உங்களுடைய குதிங்கால், இந்த குதிங்கால் ரெண்டுமே கீழே ஃப்ளோரில் டச் ஆகிருக்கணும். அப்படி டச் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எந்த காஃப் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இந்த காஃப் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹார்ட் ரொம்பவே நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதே நேரத்தில் உங்கள் தலையை நல்லா குமிஞ்சு உங்களுடைய ஸ்டொமக், உங்களுடைய வயிற்றை ஃபேஸ் பண்ணும். இப்படி நல்ல தலையை நீங்கள் குமியிறது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் ஹெட்டுக்கு, உங்கள் பிரெயினுக்கு பிளட் சப்ளை நல்லா கிடைக்கும். இது மூலியமா மெமரி பவர், கான்சன்ட்ரேஷன் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதில் ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். தேர்ட்டி செகண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு டைரெக்டாக காலை ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சுட்டு அப்படியே டைரெக்டாக இந்த பொசிஷன் வந்துடலாம். காலை பின்னாடி முடிஞ்ச அளவுக்கு சேர்த்தி வைங்க. அப்படி சேரலை அப்படின்னா அது ப்ராப்ளம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு சேர்த்தி வச்சுக்கோங்க. நல்லா உங்களுடைய உடம்பை எந்த அளவுக்கு வளைக்க முடியுமோ வளைங்க. வீடியோவில் காமிச்சிருக்க அளவுக்கு வளைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய ஸ்பைனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியும் ஸ்பைனை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ஆசனா இந்த கோப்ரா போஸ். இதுலேயும் 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். அப்படியே டைரெக்டாக மெதுவாக இந்த பொசிஷன் வந்துட்டு எகெயின் மவுண்டைன் பொசிஷன் வந்துட்டு முழங்கால் ரெண்டையும் கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு பேக்கில் மெதுவாக உட்காரலாம். இதுலேயும் 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். நல்லா முடிஞ்ச அளவுக்கு கை நல்லா ரெஸ்ட் பண்ணிக்கோங்க கீழே. அடுத்து நீங்கள் மெதுவாக கீழே உட்காந்துக்கலாம். இந்த பொசிஷனில் உட்காந்துட்டு காலை ஃபுல்லாக நீட்டிக்கோங்க. 2 காலும் சேர்த்து இருக்கணும். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து முன்னாடி குமியணும் அப்படிங்கிறது கிடையாது. எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு பண்ணால் போதும். கை இங்கே வச்சுக்கோங்க. தலை நேராக இருக்கட்டும். கையை மேலே தூக்கும் போதே மூச்சு இழுக்கணும். மெதுவாக மூச்சு இழுக்கிட்டே கை மேலே தூக்கலாம். மூச்சை ரிலீஸ் பண்ணிட்டே மெதுவாக உங்கள் கை விரல்
கால் விரல பிடிக்கணும். பிடிச்சிட்டு உங்களால் எவ்வளோ தூரம் நல்லா பெண்ட் பண்ண முடியுமோ பெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களால் ஃபுல்லாக பிடிக்க முடியல, இங்கே தான் பிடிக்க முடியுது, இல்லை இங்கே தான் பிடிக்க முடியுதுனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணாலுமே அது போதும் தான். எந்த அளவுக்கு பண்ணாலும் அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி டே பை டே வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். நல்லா எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா குமியணும். உங்களுடைய வயிற்று பகுதியும் உங்களுடைய ஸ்பைனல் கார்ட் அண்ட் ஸ்பைன் எல்லாமே நல்லா வேலை செய்யும். இந்த பொசிஷன்லையும் நீங்கள் 30 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணலாம். இல்லை அப்படின்னாலும் கம்மியாக கூட பண்ணிக்கலாம். அடுத்து சமணங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஆசனா. சமணங்கால் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இடது கை உங்களுடைய வலது கால் முட்டியை பிடிக்கணும். வலது கை பின்னாடி சைடு கீழே வச்சுக்கலாம், ஃப்ளோரில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா திருப்பா. எப்போவுமே யோகா பண்ணிட்டீங்க, யோகா ஆசனாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி ட்விஸ்டிங் ஆசனாவோ ட்விஸ்டிங் எக்ஸசைஸோ பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஆப்போசிட்டில் பண்ணலாம். உங்களுடைய வலது கையை இடது கால் முட்டியை பிடிச்ச மாதிரி வச்சுட்டு இடது கையை பின்பக்கமாக வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ நல்லா திரும்புங்க. கூடவே நல்லா ஆழமாக மூச்சு இழுத்து விடணும். அண்ட் ஃபைனலாக நீங்கள் யோகா ஆசனாஸ் முடிக்கிறீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் எந்திரிச்சு போயிடக்கூடாது. எப்போவுமே யோகாசனாஸ் பண்ணிவிட்டு நம்ம பாடியை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். மெதுவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சாந்தி ஆசனா அப்படின்னு சொல்லுவோம். மெதுவாக இந்த பொசிஷனில் படுத்துக்கலாம். கை ரெண்டும் ஓப்பனில் வச்சுட்டு கண்ணை மூடிக்கோங்க. ஒரு 1 or 2 minutes இந்த பொசிஷனில் நல்ல பாடியை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு நீங்கள் ரொட்டீன் ஒர்க்கை பார்க்கலாம்.